ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாயிசம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாண்டட் ரோடுக்கு தான் வந்திருக்கோம். எடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த இடத்துல பேய் இல்லைங்கிறத வந்து நாங்கள் காமிச்சிருந்தோம். அதில் ஒரு இடம் தான் வந்து இந்த இடம் ஹாண்டட் ரோடு. இது இன்னொரு சுடுகாடு எல்லாமே சேர்ந்து ஒரு இதாகவே வரும். இந்த ஊரோட எண்டுக்கு போனோன்னா ஒரு சுடுகாடு இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஊர் மக்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த பொணலாம் தூக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல இந்த ஆள் மாற்றுவாங்க, அந்த பாடை மாற்றுவாங்க அப்படிங்கிற மாட்டம் ஏதோ ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த சைடு வரவே பயப்படுவாங்களா நைட் டயத்தில். அதனால சரி இன்றைக்கி நம்ம தனியாக போகிறோம், எங்கே போனோன்னா சரி இந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து பெரிய லெவலில் ஹாண்டடாக இருக்காது. அதனால் இந்த இடத்துல என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். இடத்துல வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. இந்த ஊரில் உள்ளவங்களாம் நைட் டயத்தில் போனாவே கீழே விழுந்துடுறது, அவங்க எதர்ச்சியாக விழுவுறாதா இல்லையா, அந்த இடத்துல போனாவே ஏதோ ஒன்று இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாட்டமோ இருக்குது, கீழே வண்டியை விழுந்துடுறோம் அப்படிங்கிற மாட்டம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் நாங்கள் ஆல்ரெடி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த ஹாண்டட் ரோடு. ஆல்ரெடி வந்து இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணப்போ சாய் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தான். அது என்னன்னா, அப்போ வந்து இந்த இடத்துல பேய் இல்லை அப்படிங்கிற மாட்டம்தான் அவன் சொல்லியிருந்தான் சாய். நாங்கள் ஒரு அந்த டேனிங் போனோன்னே ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாடில் வந்து அந்த சுடுகாடையும் அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்தது நம்ம போக போகிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம 3 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணி வந்துட்டேன். மரமே இருந்தது. வேகமாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போவோம். என்னன்னே தெரில, எல்லா மரத்துலையுமே இது மட்டும் கட்டி தொங்க விட்ருக்காங்க. நாங்கள் இன்ட்ரோ பேசினப்பே அந்த ஒரு மரத்துலையும் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. என்னங்க சட்டை, இங்கே சட்டை துண்டு சவுண்டு கேட்குது. எங்கேயோ இருந்து ஏதோ சவுண்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம வாங்க டக்கு டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த சுடுகாடு போயிட்டு பார்த்துட்டு வீடியோவை சீக்கிரம் எண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த டேனிங்கில் தான் வந்து இங்கே உள்ள வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, இது மட்டும் அந்த வந்து மட்டுமே இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த டேனிங்கை தான் வந்து சொல்கிறாங்க. டேனிங் சைடு போகவே பயமாகவும் இருக்குது லைட்டாக. எங்கள் சேனல்லே வந்து இதுவரை நாங்கள் ஒரு 4 இடத்துல வந்து எந்த பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸும் இல்லை அப்படின்னு ஒரு 4 இடம் சொல்லியிருக்கோம். அந்த 4 இடத்துல ஒரு இடத்துக்கு வந்து போகவே முடியாது. நான் அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் இன்றைக்கி வந்தேன். சரி பேராநார்மல் அந்த இடம்லாம் இப்போ எப்படி இருக்குது, இப்போ ஏதாவது இதாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த வீடியோ வந்து சாய் தான் எடுத்துருந்துருப்பான். அப்போ அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து அவன் கூட ஒரு நாய் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அவன் எண்டு வரையுமே அவன் கூடயே அந்த நாய் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, எதுவுமே எனக்கு எதுவும் நம்ம தனியாக இருக்க மாட்டோமே, ஒரு மாட்டம் தனியாக வந்ததுனால யாரோ என்ன இது பண்ணுற மாட்டோமே, ஃபாலோ பண்ணுற மாட்டோமே ஒரு மாட்டம் தோணிக்கிட்டே இருக்குது. ஒரு மாட்டம் பயமாக தான் இருக்குது. இல்லாமல் வந்துட்டோமோ தனியாக. ஒரு மாட்டம் நம்ம தனியாக நடந்து போனால் எப்படி இருக்கும், நம்ம ஒரு வில்லேஜ் ரோட்டில் தனியாக நடந்து போனால் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டோமே இருக்குமே, அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு தருது. மற்றபடி இங்கே பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இதுவரை நான் எல்லா வீடியோவும் போயிருக்கோம், நீங்களும் எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு இதுவாக இல்லை. ஆனால் இதில் ஏன் அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து பயப்படுறாங்கங்கிறது தெரியல.
லைட்டு முன்னாடி ஏதோ வந்துட்டு போன மாட்டமே இருக்குது. ஒவ்வால் அது. நம்ம இப்போ அந்த சுடுகாட்டுக்குள்ளே போகிறோம். சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஊருக்கிட்ட வந்துட்டோம். அங்கே போர்டு தெரியுது. அதுலேருந்து இங்கிட்டு கட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த சுடுகாடு. நாய் வேற குலைச்சிக்கிட்டே இருக்குது. அங்கே தான் இருக்குது சுடுகாடு. சுடுகாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது வரவுள்ள ஒரே ஸ்மெல்லு. என்ன ஸ்மெல்லுன்னு பார்த்தா ஆனால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வாங்க, கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆள் யாரும் இல்லை. ஏதாவது டக்குன்னு இந்த எந்திரிக்கும் அப்படிலாம் வேறு சொல்கிறாங்கல்ல, டக்குன்னு எந்திரிச்சிருமோன்னு. எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேணாம், ஒரு மாட்டம் வாடகை அடிக்குது. டக்குன்னு அந்த எந்திரிச்சிரும்லாம் வேறு ஏதோ சொல்கிறாங்களா, இதாக பயமாக இருக்குது. இது அவன் வந்தப்போ கூட இந்த சுடுகாடு வந்து சும்மா தான் இருந்தது. கண்டென்ட்டு பாருங்க எப்படி ஒரு மாட்டம் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே இங்கே சுற்றி போக வேணாம். ஏதோ சவுண்டு கேட்குது இல்லைன்னு. சேஃப் கிடையாது, என்ன வேணாம். அங்கே போயிடுவோம். இதுவே பயமாக இருக்குது, என்ன ஆகும்னு தெரில. யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. ஏதோ ஆனால் அங்கே உள்ளேருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருந்தது. நான் வாங்க போயிடலாம். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஆனால் அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். சும்மா சிம்பிளாக தான் இருக்குன்னு. ஆனால் அந்த வீடியோவில் இது மாட்டலாம் எதுவுமே இல்லை. வேணால் போய் பாருங்கள். இது ரொம்ப மாறிடுச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து தப்பாக போச்சு. எலும்பு கூட மண்டை ஓடாட்டமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மண்டை ஓடு. நாய் வேறு குலைக்கிது. இந்த இடத்துல வந்தோன்னா இந்த சைடெலாம் போக முடியல. ஒரே புகராக இருக்குது. வாங்க சீக்கிரம் நம்ம இந்த இடத்துல போயிடலாம். ஏன்னா அவன் வந்ததுக்கு நம்ம வந்தது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. வந்துட்டுருக்கு. போனால் எரிஞ்சிட்ருக்கு. இந்த சைடெலாம் போனால் ஒரே பயமாக இருக்குது. ஏதோ அங்கே அந்த சைட்லேருந்து ஏதோ அந்த பக்கத்துலேருந்து ஏதோ இது ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது ஏதோ எந்திரிக்குலாம் சொல்கிறாங்க. இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலான்னா பார்த்துடலாம். ஆனால் லைட்டாக பயமாக இருக்குது. இன்னொரு ஆளோட வந்திருந்தோன்னா கண்டிப்பாக இது காலைல வரும். இது என்ன தான் இந்த போனால் இருக்கிற பார்த்துடலாம். ஆனால் பயமாக இருக்குது இந்த இடத்துல. டக்குன்னு அது எந்திரிக்குலாம் சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம். அந்த இடம் இதோட ரொம்ப மோசமாக இருக்குங்கிற மட்டும் தெரியுது. வாங்க இந்த இடத்துல சீக்கிரம் கிளம்பலாம். ஏதோ புதுசு புதுசாக சவுண்டு கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன 3வது இடம் இது தான். ஏன் இந்த இடத்த வந்து நான் இப்படி சொல்லியிருந்தேன்னா, ரொம்ப இது வந்து இதானது 3வதாக பார்க்க போகிறது ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி சாய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பான். அதை நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே உள்ளவங்களாம் வந்து பேய் இருக்குது அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இது ஏதோ சவுண்டு கேட்குது. இதுதான் இந்த இடத்துல இது மட்டும்தான் விசித்திரமாக ஏதாவது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். சாய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ அவன் வந்து சொன்னான், இது சுடுகாடு கிடையாது, இது வந்து ஒருத்தர் உள்ள ஒரு பெண்ணோட சமாதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அது வந்து ஆனால் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ நாய் குலைக்கிற சவுண்ட்லாம் அந்த இதிலேருந்து. எங்களோட எடிட்டர் ஒருத்தர் இருக்கார். எடிட்டரும் அப்புறம் சேனல் ஹெட்டு சாய் அவரும் வந்திருந்தாங்க. 2 பேருமே வந்திருந்தாங்க. அந்த சமாதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் அவன் நினச்சிருந்துருக்கான். ஆனால் அங்கே வந்து பூட்டி இருக்குது கேட்டு. நானும் இப்போ உள்ளே போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு இது பயமாகவே இருக்குது. ஏன்னா இது ஒரு ட்ரூ இன்சிடெண்ட் வேறு நடந்திருக்கு. அல்லாமல் எங்கள் டீம்மேட்ஸ்க்கே இதை வந்து பார்த்து நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். என்னன்னே இன்னும் கண்டே பிடிக்க முடியாது. அவனுங்க வந்து சொன்னானுங்க இது மட்டும் ஒரு பெண்ணு அப்படின்னோன்னே சரி, எனக்கு இந்த இடத்துல இன்னும் பேசவே லைட்டாக பயமாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஏன்னா இது ஊரில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, இது ஆமாம் இந்த இடத்துல நாங்களே வர இது யோசிப்போம் நைட் டைமில் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, தெரியும். சீக்கிரம் ஏறா, ஃபோனை ஏறாங்க. எடுத்துட்டு வந்துட்டாங்க, பக்கத்தில் வராங்க.
அது யாரா அது இப்படி வந்துட்டு இருக்காங்க? வந்துடலானே வானே, வந்துட்ட பக்கத்தில் வந்துட்டாங்கண்ணே. கத்தாதுடா, பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குடா, பெரிய ரிஸ்காக இருந்தானே சொல்கிறேன், போயிடலானே. யார் இது? வானே நீ உன் மொபைல் எடு, உன் மொபைல் எடு. அவங்கள்ட்ட வந்து லைட்டு எதுவுமே கையில் எதுவுமே இல்லை, கேமரா வந்து பேக்லேயே வச்சுருந்தாங்க. திடீர்னு இப்படி வரவும் சரி வீடியோ ஏதாவது பண்ணி எடுத்தே ஆகணும், இந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் காமிச்சே ஆகணுங்கிறதுக்காக டக்குன்னு மொபைலில் எடுத்தாங்க. தெரியுதா உன் கேமரா வச்சுட்டு? தெரியாது, லேடிடா அது. எதுவுமா இருக்குண்ணே, வானே நீங்கள் பிடிச்சி போட்டு என்னடா இருக்கு வர மாதிரி இருக்காங்க. இதுதான் ஆன் லேடிஸ் தானே அது? லேடிஸ் மாதிரி தானே இருக்குது. வானே போகலானே. இருட்டில் ஒன்றும் தெரிலண்ணே, போயிடலானே. கத்தாதுடா, இங்கே பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஐயோ இதெல்லாம் என்னது? இது ரொம்ப ரிஸ்க்குடா. நம்ம பக்கத்தில் ஒன்று இருக்காங்க, பின்னாடி தெரியுதுண்ணே, ஆனால் கேமராவில் தெரிலண்ணே. அவங்க ஹெல்ப் கேட்கலான்னு தான் அவங்க போனாங்க. சரி யாரோ வராங்க, கேர்ள் தான் அப்படின்னோன்னா அவங்க என்ன ஆச்சுனாங்க, மூவ் ஃபார்வர்டில் வந்து முன்னாடியே வேகமாக வரவுமே சரி அவங்க இவங்களை அட்டாக் தான் பண்ண வராங்கன்னு நினச்சிட்டு இவங்க வந்து என்ன நினச்சாங்க, சரி இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்புனா தான் போதும். அந்த எடிட்டர் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கும். அக்கா டேய் நடந்து வந்துட்டு இருக்காங்கடா. அதுதானே நானும். நீ வண்டி தான் ஆன் பண்ற, சீக்கிரம் ஆன் பண்ற, லைட்டை மட்டும் ஆன் பண்றா. அக்கா யாருக்கா? சீக்கிரம்டா. அக்கா என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? ஏதாச்சும் பிரச்சனையாக்கா? ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேருமே இந்த இதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட் டைமில் வந்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஏதோ சம்திங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களால வந்து அந்த பயத்துலேயே வந்து திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா திரும்பி அந்த இது உள்ளே வர முடியல, அந்த ரோட்டுக்குள்ளேயே வர முடியல. திரும்பி இங்கே ஒரு ரோடாட்டம் வந்து ஒரு கட் ஆகும், அந்த இதுக்குள்ளே அவங்களால வர முடியல. அதனால் அவங்க திரும்பி அப்படியே போயிட்டாங்க. என்னடா இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டாங்க? அக்கா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லிருங்கக்கா. கத்திலாம் வேறு வச்சுருக்காங்க. சீக்கிரம்டா. 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போகலான்னா நமக்கு ரொம்ப பெரிய டேஞ்சர். ஏன்னா அவன் அந்த 2 பேரே வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துன்னா நான் தனியாக இருக்கேன், என்ன ஆகுன்னு எனக்கே தெரில. ஸோ அதனால் இப்போ அந்த இடத்துக்கு போக வேணாம். இன்னொரு இடம் இருக்குது, அது வந்து அங்கே உள்ள பீப்புள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த இடத்துக்குள்ளே போக முடியும். ஏன்னா அந்த இடமே அவ்வளோ டேஞ்சரான இடம், உள்ளே விட மாட்டாங்க. அந்த வீடு இருக்கிறது எப்படின்னா கொஞ்சம் என்னோடய ப்ரைவேட் ஏரியாவோட தான் இருக்குது, அதனால் உள்ளே விடவே மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதை மறக்காமல் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.